ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன் டைம் பீஃப் ரெசிபி செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வேற எப்படியுமே நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. அவ்வளோ பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. பீஃபை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, உப்பு இது மூணும் போட்டு நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. முடிஞ்சா இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு பாருங்க. நான் 1/2 kg அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். ஒரு 10 to 12 பூன் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கான இஞ்சி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி 4 to 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி தேவையில்லை, மேபி குக்கர் பிடிச்சிருமோ அப்படின்றதுக்காக மட்டும்தான். தாளிக்கும் போது கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்து மசீர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கோங்க. லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, பட்டகிராம், ஏலக்காய் பொடி ரொம்ப கம்மியா சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்து இந்த மசாலாவும் நல்ல கலர் மாற அளவுக்கு வெயிட் பண்ணி பொறுமையா பரட்டி விட்டுக்கோங்க. இப்ப வேக வச்ச பீஃப் எடுத்து அது கூட சேர்த்து நல்ல கிரேவி வத்துற முடியும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பூண்டெல்லாம் பயப்படாதீங்க, பஞ்சா உங்களுக்கு வெந்திருக்கும். லாஸ்டா மல்லி இலை தூவி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சீல் சேர்க்கணும். இதுதான் இதோட மெயின் ஃபிளேவரே. இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபைனலா ஒரு குளிக்கு 2 அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஃபிளேவரே வேற லெவலில் தூக்கி கொடுக்கும். சம்டைம்ஸ் சிம்பிளா சாம்பார், ரசம்லாம் வச்சு இந்த பீஃப் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்களேன். சம்டைம்ஸ் பீஃப் கூட சாப்பிட மாட்டீங்க, பிறக்கி தேங்காய் சீலா எடுத்து சாப்பிடுவீங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.